சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிவசங்கரி எங்க இருக்க? வெளியே வா. கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? வா கீழே. என்ன புகழ், இவனை எதுக்கு ஏன் வீட்டு கூட்டிட்டு வந்த? இவனை முதல்ல வெளியில போக சொல்லு. ஏய் இவர் முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சரி, என்ன விஷயம் சொல்லு. எங்க பெரியப்பாவை கொலை பண்ணுவேன்னு சொல்லி போன்ல மிரட்டினியா? ஆமா, அவனை மிரட்டின. அதுக்கு என்ன இப்போ? இவன் உயிருக்கு பயந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி உன் காலை பிடிச்சு அழுதானா? அதனால அவனை கூட்டிட்டு இங்க வந்திருக்கியா நீ? பாத்தியா 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 புகழ், அவ எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியா புகழ்? இதுக்குதான் இங்கெல்லாம் வரவே வேணான்னு சொன்ன புகழ். பெரியப்பா நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். இவர் எங்க பெரியப்பாவை கொலை பண்ணுவேன்னு மிரட்டினா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? எங்க பெரியப்பாவை மட்டும் தொட்ட அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இவர் எங்க பெரியப்பா, ஏன் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி. இவருக்கு ஒண்ணுனா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்னு மட்டும் நினைக்காத. இன்னொரு தடவை இவரை மிரட்டுற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். புகழ், இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஏன்னா இவனோட சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரியாது. அருவியை கடத்திட்டு போய் கொலை பண்ண பார்த்தது இவன் தான். அந்த ஸ்பாட்ல நானே இவனை பார்த்தேன். இல்லவே இல்ல. ஆனா இவன் என் கையில இருந்து தப்பிச்சு போயிட்டான். இல்லன்னா அந்த இடத்துலயே இவன் எப்படிப்பட்டவன்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணிருப்பேன். பாத்தியா புகழு, எப்படி அநியாயமா என் மேல பழிய போறான்னு பாத்தியா புகழு? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இப்படி எல்லாம் பேசினா எப்படிப்பா நியாயம் கிடைக்கும் சொல்லு? இவ எதையாவது சொல்லி நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்க தான் பாக்குறா புகழு. பெரியப்பா நீங்க இருங்க. பார், அருவியை யார் கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க பெரியப்பா அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டார். ஏன் அப்படி பண்ண வேண்டிய அவசியமோ அவருக்கு இல்ல. இந்த பார், தேவையில்லாம அவருக்கும் எங்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ண முயற்சி பண்ணாது. இங்க பாரு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. இவனை நீ நம்பாத. இவன் உன் கூட இருந்துகிட்டே உன் குடும்பத்தை குழி பறிக்கிறான். ஒரு காலத்துல என் புருஷனை கொலை பண்ணி என் வாழ்க்கையே இவன் கெடுத்தான். இன்னைக்கு நான் என் பொண்ணா நினைக்கிற அருவிய இவன் தான் கொலை பண்ண பாக்குறான். இன்னொரு தடவை ஓம் வாயால அருவி ஓம் பொண்ணு மாதிரின்னு மட்டும் சொல்லாத. அருவியோட அம்மானு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. அருவியோட குணம் எங்க, நீ எங்க? என்னைக்குமே நீ அவளுக்கு அம்மாவே முடியாது. புகழ், இங்க பாரு புகழ், இங்க பாரு ப்ளீஸ். நீ எனக்கு என்ன வேணாலும் சொல்லு, ஆனா தயவு செஞ்சு நான் அருவிக்கு அம்மா ஆக முடியாது மட்டும் சொல்லாத. இந்த பாரு, உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னொரு வாட்டி எங்க பெரியப்பா விஷயத்துல தலையிடாம இரு, அது போதும். இங்க பாரு புகழ், இவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இவன் தான் அருவிக்கிட்ட இருக்கிற ஆதாரத்துக்காக அவளை கடத்திட்டு போனான்னு நான் சொல்றேன். ஆனா இத சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. இல்லப்பா, இந்த ஆள போய் உங்க அப்பா ஸ்தானத்துல வச்சு பாக்குறேன்னு சொல்றியே. உனக்கு உன் குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எல்லாருமே முட்டாளா இருக்கீங்க. யார பத்து முட்டை? என்ன புகழ், என்ன காரியம் பண்றீங்க நீங்க? அவங்க வயசுல பெரியவங்க, என்னோட அத்தை. அவங்கள போய் அடிக்க கை ஓங்குறீங்க. ஓஹோ, இப்ப உனக்கு அத்தை ஆயிட்டல்ல, அதான் இந்த பேச்சு பேசிட்டு இருக்கா. இப்போ இங்க பாரு அருவி, என்ன நடந்ததுன்னே தெரியாம குறுக்க பேசாத. சிவசங்கரி எங்க பெரியப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கா. இவர் பயந்து போயிருக்காரு.
பெரியப்பாக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? அருவி அவர் தான் உன்னை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ண பாத்திருக்காரு. ஏய் அது அம்மாவே அவங்க கண்ணால பாத்திருக்காங்க. அதனாலதான் ஃபோன் பண்ணி அவரை வான் பண்ணது. அது புரியாம புகழ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நீ அவருக்கு எடுத்து சொல்லி கூட்டிட்டு போ அருவி. ஏய், உன்னை யாரும் கேட்கல, வாயை மூடிட்டு இரு. புகழ் இங்க பாருங்க, என்னை கடத்திட்டு போய் கொலை பண்ண பார்த்தது யாருன்னு கூடிய சீக்கிரமே நான் நிரூபிப்பேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். எல்லாமே பண்ணிட்டு யாருன்னு காட்டிக்காம ஏமாத்திட்டு இருக்கிற அந்த கிரிமினலை நான் கண்டிப்பா விட போறதில்ல. அது யாருன்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுறேன். அத்தை, இவர் உண்மை இது பொய் இதுன்னு தெரியாம அவசரப்பட்டு உங்க மேல கை ஓங்கிட்டாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னை கடத்தினது யாருன்னு தெரியற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையில்லாம இவர் கூட பிரச்சனை பண்ணாதீங்க. அருவி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் பொறுமையா இருக்கேன். இல்லனா இல்லனா என்ன என்ன பண்ணுவ? எங்க பெரியப்பா மேல கை வச்சிருவியா? வை பார்க்கலாம், வை ஏய், வா, வை பார்க்கலாம். வேணாப்பா. ப்ளீஸ் பேசிக்கிட்டு இருக்கியா? அமைதியா இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம வாங்க, கிளம்பலாம். சொன்னா கேளுங்க, வாங்க. பெரியப்பா நான் வரேன். வாங்க.